வெப்பன்ல சத்யராஜோட பொண்ணு எப்படி இருந்தோம்? சார் சத்யராஜ் சார் வந்து எனக்கு எப்படின்னா சார், அவர் படம் நான் நிறைய சின்ன வயசுல பார்த்துருக்கேன் சார் ஆக்சுவலா. எனக்கு வந்து அவரோட ஏதோ ஒரு அசோசியேஷன் நடக்கணும்னு இருந்தது. ஏதோ ஒரு விதத்துல. இன்னொரு வேற ப்ராஜெக்ட்லாம் வந்தது. பட் அது கன்வெர்ட் ஆகல. ஸோ வெப்பன் வந்து சத்யராஜ் சாரோட இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹியூமன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது, அது ஐ வாஸ் லைக் ஃபர்ஸ்ட்டு நான் கதை கேட்டோனே, "சத்யராஜ் சார் சார் இது பண்றாருன்னு" கேட்டேன். ஆமா அது ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, தென் ஐ வாஸ் லைக் ஓகே இன்ட்ரஸ்டிங் சொல்லிட்டு, நானும் ஐ வாஸ் லைக் ஓகே வில் டூ இட் அப்படின்ட்டேன். எனக்கு என்னன்னா அந்த அந்த படம் பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ரீ புரொடக்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கணும் சார் ஆக்சுவலா. ம். சத்யராஜ் சார் டேட் இருக்கனால சீக்கிரம் போயிட்டாங்க ஆக்சுவலி. கரெக்ட். ம். அது அப்ப நான் கேட்டேன் சத்யராஜ் சார் டேட் இத மிஸ் பண்ணா சத்யராஜ் சார் டேட் மிஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு வி ரஷ்ட் இன்டு த ஷூட் ஆக்சுவலா அந்த படம் பொறுத்தவரைக்கும். சாரோட வொர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஹி இஸ் அ வெரி வெரி ஜாலி சார். ரொம்ப ரொம்ப கேஷுவல், ரொம்ப ஃபன் அண்ட் ரொம்ப லைட் ஹார்ட்டட் அண்ட் என்ன மனசுல தோணுதோ அவ்ளோ ஓப்பனா பேசிருவாரு. ஆமாமாமா. அவர் வந்து ரொம்பலாம் யோசிக்க மாட்டாரு. நக்கலா பேசிருவாரு சார் ஆக்சுவலா. ஏன்னா, அந்த வெப்பன் அப்ப அந்த நெறைய ஸ்மோக், டஸ்ட்லாம் போட்டு ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஷூட் பண்ண வேண்டியது. டைரக்டர்ட்ட வந்து ஸ்மோக் போடுறீங்க, டஸ்ட் போடுறீங்க, ஃபைட் வச்சிருக்கீங்க, என்னென்னமோ பண்றீங்க. இப்ப பாருங்க, இப்ப ஷூட் முடிஞ்சிருச்சு. நான் டைரக்ட்டா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போணும். போய் நான் வந்து ஐவி ஃப்ளூயிட் எடுத்துட்டு என்னோட லங்ஸ ஃபுல்லா கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்சுட்டே பேசிட்டாரு. ஆனா, எனக்கும் கோன் டைரக்டர் கோனுக்கு தெரியும். ஏங்க உள்ள பயங்கர டென்ஷனா இருக்காரு போல இருக்கு. ஆனா வெளியில ரொம்ப அப்படியே கேஷுவலா பேசிட்டு போறாரு அப்படின்னு டைரக்டர் கோன் வாஸ் சேயிங். ஸோ இட் வாஸ் வெரி லவ்லி வொர்க்கிங் வித் ஹிம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆஸ் அன் ஆக்டரா அவர் வந்து இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து ரொம்ப அதாவது எனக்கு இது வரலன்னா வரலன்னு சொல்லுவாரு. நான் ஆமாங்க நான் பீக்ல இருந்தேன். இப்ப எனக்கு வந்து எனக்கு மார்க்கெட் பிடிச்சு நான் வந்து கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஹாப்பி இவ்வளவுதான் வந்திருக்குன்னா ஓகே. ம். அதாவது ஒரு 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 ஹைல போயிட்டு ஒரு லோவையும் வந்து பார்த்துட்டு அத நான் ஆமா எனக்கு இப்ப இத நான் என்ஜாய் பண்றேன். எனக்கு இப்ப வரது எல்லாமே வந்து போனஸ் தான். ம். எ ஒரு ஒரு நாளுமே போனஸ் தான் வசந்த் நான் பார்க்குறது. வாழ்றதே போனஸ். இதுல நம்மளுக்கு இன்னும் நம்மள கூப்ட்டு நடிக்க கூப்பிடுறானுங்க. இவ்ளோ பெரிய சேலரி ஆஃபர் பண்றாங்க. அதுக்கு மேல என்ன என்ன தேவை இருக்கு? சூப்பர். அப்படின்னு ம். அத வந்து ஒரு 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 அதையும் ஒரு பாசிட்டிவா பார்க்குற விஷயம் இருக்குல்ல சார். நெறைய பேர் இருந்தா அத வந்து கரெக்ட். நம்மளுக்கு இது நடந்துருச்சு. ரொம்ப ஃபீல் பண்றா சலிப்போட இருக்கான். அது அந்த ஃபீலிங்ஸே கிடையாது சார் அவருக்கு.